சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி நேயர்களை, இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் சிறிது அளவிற்கு சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் இருந்திருக்கும். இருந்தாலும் மனதளவில் நீங்கள் எப்பொழுதுமே சோகமாக தான் இருப்பீங்களாம். குடும்பத்திலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி மனதளவிலையும் குடும்பத்தளவிலையும் சோர்வாக இருந்த நீங்கள் இதற்கப்புறமாக ஜூலை 15க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அதிபதியாகிய சூரியன், இந்த சூரிய கிரகணத்தினால் உங்களுக்கு அதிக அளவிற்கு நன்மைகள் ஏற்படுமாம். அதுவும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளவு சந்தோஷமும் ஜூலை 15க்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தினரிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் நீங்கள் பண்ணுற தொழிலில் இருந்தும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குமா. உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் சிறு சண்டைகளும் தேவையில்லாத பேச்சினால் மனசோர்வினால் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களும் மனசளவில் நீங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவராக இருப்பீங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு நிம்மதியான தூக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கான ஒரு காலகட்டமானது வந்துவிட்டது என்று தான் கூறணும். இதை நீங்கள் வேண்டான்னு சொன்னாலுமே இதை யாராலையுமே மாற்ற முடியாதான், யாராலையும் தடுக்கவும் முடியாதான். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு காலமாக சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த காலமானது அமைந்து விட்டது. எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வாழணும், எந்த அளவுக்கு நீங்கள் ஆடம்பரமாக வாழணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொள்ளலாமா. சிம்மம் ராசி நேயர்களை எடுத்துக்கொண்டாலே மிகவும் பொறுமையாக தான் இருப்பாங்க, தைரிய குணமாக இருப்பாங்க, நம்பிக்கையானவராக நீங்கள் விளங்குவீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ஆடம்பரமாக இருக்கணும், அவங்கெல்லாம் பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஆனால் நம்மளால் போக முடியல, நமக்கு சொந்தமான வீடு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது அனைத்துமே வாங்கணும், அதற்கான ஏற்பாடையும் நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் சேர்த்து வைத்த அந்த பணமானது சிறிதாக செலவழிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்திருக்கும். எனவே அதையெல்லாம் தற்பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் அது அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் வகையில் நீங்கள் நினைத்ததை வாங்கக்கூடியதையும் நினைத்ததை முடிக்கக்கூடிய காலமாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும். நீங்கள் சேர்த்து வைத்த காசானது இதற்கப்புறம் செலவழியாமலும் தேவையில்லாத செலவிற்கு பணத்தை அந்த பணத்தில் நீங்கள் ஈடு பண்ணாமல் நீங்கள் இருக்கணுமா. அப்படி இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை வாங்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கணும்னு நினச்சிங்களோ அந்த ஆடம்பரமும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். மற்றவங்கள மாதிரி நீங்களும் சந்தோஷமாக ஆடம்பரமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நேரமாகத்தான் சிம்மம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 15க்கு அப்புறம் இருக்க போகிறது. எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீங்களாம். உறக்கம் உங்களுக்கு அப்படி வருமா. எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் போய்கிட்டே இருப்பீங்களாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு காலமாகத்தான் சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கின்றது. முடிந்த அளவுக்கு குழந்தைகளை படிப்பில் கவனத்தை செலுத்த சொல்லுங்க. இல்லைன்னா அவங்களுடைய படிப்பு மிகவும் மோசமானதாக ஆகிவிடுமோ. எனவே குழந்தைகளை மட்டும் நீங்கள் வளர்க்கவில்லை என்றால் இந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தேவையில்லாத தீய குணங்களுக்கு அடிக்ட் ஆகிவிடவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. எனவே குழந்தைகளின் மீது ஒரு கண்ணை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து பயன்பெற சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஹேவ் எ கிரேட் டே.